சிவாய. திருஞான சம்பந்தருடைய தேவாரமான தோடுடைய செவியன் அப்படிங்கிற பதிகத்தில் நாம் 6வது பாட்டுக்கான பொருளை இயன்ற வரைக்கும் இப்போ சிந்திக்கலாம். மறை கலந்த ஒலி பாடலோடாடலராகி மழு ஏந்தி ஈரை கலந்த வின வெள்வளை சோரவென் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழி நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரமேவிய வெம்மானிவனன்றே. ஒரு பாட்டையும் அடுத்தடுத்து அவர் நமக்கு புரியறதுக்காக ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார் முன்னாடி பாடலில். அதற்கான தொடர்ச்சியை ஏதோ ஒரு வகையில் அடுத்த பாடலில் வச்சுடுறார். முதல்ல சொன்னார், அவன் அருமையாக உரை செய்தான், இந்த உலகத்தின் தத்துவத்தை, ஈஸ்வர தத்துவத்தை எனக்கு அருமையாக உரை செய்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பாடலில் இறைவன் என்ன பண்ணுறாராம், உள்ளம் கவர் கள்வன், அது ஸ்டாண்டர்ட், அவருக்கு பேர் உள்ளம் கவர் கள்வன் அப்படிங்கிறது. வேறு என்ன பண்ணுறாராம், கையில் மழு ஆயுதம் வைத்து கொண்டிருக்கிறாராம். அதை பிடித்து கொண்டு மறை கலந்த ஒலி பாடலோடு ஆடலராகி, மறை கலந்த, மறைனா என்ன, மறைனா ஒரு அர்த்தம் என்ன, வேதம். மறைனா மறைந்து, மறைபொருள் அப்படியெல்லாம் அர்த்தம் இருக்கு இல்லையா. மறைனா வேதம்னு ஒரு அர்த்தம். வேதம் என்பது என்ன, அது இறைவனின் மூச்சுக்காற்று அப்படிங்கிறது நம்முடைய புராண இதிகாச நூல்கள் அனைத்துமே. இங்கே மறை கலந்த அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, வேத ஒலிகளை அவர் பேசுகிறார். எதை பேசுகிறார்னா, என்கிட்ட பேசுகிறார்ப்பா, என்ன பேசுகிறார் தெரியுமா, வேதத்தை எனக்கு போதிக்கிறார். நம்ம பார்க்குறோம், திருஞான சம்பந்தர் சிறு வயதிலேயே மற்றவர்களுடைய சந்தேகங்களை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வேதத்தில் பாண்டித்யம் இருந்தது அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் வருது. எப்படி வரும், யார் சொல்லி கொடுத்தா? ஏதோ நம்ம இந்த உலக விவகாரத்துக்காக அவருக்கு ஒரு பூனல் போடுறது, அப்புறம் அவருக்கு வேத அத்தியாயனம் பண்ணி வைக்கிறது, அபியாசம் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் நடந்திருக்குன்னா கூட, அதெல்லாம் நடந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேத விற்பன்னர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை எல்லாம் அவர் அழகாக தீர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் வருது. யார் சொல்லி கொடுத்தா தீர்க்க முடியும்? எப்படி மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில் குருவாக அமர்ந்தாரோ அதே போலத்தான் இந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு உள்ளத்திலேயே அமர்ந்தவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளத்திலேயே அமர்ந்து ஊர்க்கதையெல்லாம் பேசலை, மறையை சொன்னார். இங்கே சொல்லிட்டார், என்ன பண்ணார், எனக்கு வந்தாருப்பா, பால் கொடுத்ததோடு நிறுத்தலைப்பா, என்ன பண்ணார் தெரியுமா, எனக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு எனக்கு வேத கருத்துக்களை எனக்கு போதித்தார். அதை ஒரு ஸ்வரத்தோடு சொன்னாராம். பாடலோடு ஆடல். அவருக்கு அழகே என்ன, நர்த்தனம் தானே, நடராஜனுக்கு அழகே லயத்தோடு சொன்னார். ஆடல்னு சொன்னால் தக்க திம்மி தக்க திம்மி அப்படின்னு ஒரு லயம் இருந்தால் தானே அந்த ஆடலுக்கு ஒரு அழகு. அதே மாதிரி வேதத்தை எப்படி சொன்னாராம், பாடலோடு. அப்படின்னா என்ன, ஸ்வர சுத்தமாக எனக்கு வேதத்தை சொன்னாரப்பா. புரிஞ்சுக்கணும். நாம் சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு பாட்டு, நகானா பாட்டு பாடுறேன்ப்பா உனக்கு நான் இது ரெயின் ரெயின் கோயவே அந்த மாதிரிலாம் உனக்கு நான் ரைம்ஸ்லாம் அப்படிலாம் பாடலை. அவர் மறை கலந்த வேத கருத்துக்களை, வேதத்தை எனக்கு உபதேசித்தார். எப்படி உபதேசித்தார், ஸ்வரசுத்தமாக உபதேசித்தார். அப்படி எனக்கு பாடலோடு ஆடலராகி மழுவும் ஏந்தி, கையில் இந்த காட்சியில் அவருக்கு மழு ஏந்தியவராக, அவருக்கு நிறைய இது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. மான் ஏந்துகிறார், மழு ஏந்துகிறார். இந்த தாருகாவனத்து ரிஷிகளோட சண்டையெல்லாம் போடும் பொழுது, அப்போ அவர்கள் ஏவி விட்ட அசுரர்களோட சண்டையெல்லாம் போடும் பொழுது இந்த மான் மழு இதெல்லாம் அவருக்கு அவருடைய ஒரு இதுவாக வந்துடுது. கையில் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஆபரணமோ இல்லை கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பொருட்களாகவோ அது அமைந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இதில் இந்த காட்சியில் அவருக்கு மழு அப்படிங்கிற அந்த ஒரு இதை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மழுவை ஏந்தி கொண்டு இவர் என்ன பண்ணுறார், வேதத்தை எனக்கு போதிக்கிறார். என் உள்ளம் கவர் கள்வன் இறை கலந்த இன வெள்வளை சோர. நான் அப்படியே உருகி போயிட்டேன் தெரியுமா. எனக்கு இறை கலந்த, என்னை இறை நிலைக்கு என்னை உயர்த்தி விட்டார். எனக்கு இறைவனை காட்டி விட்டார். இறையை எனக்கு உணரச் செய்து விட்டார். நமக்கு அதுதானே வேணும்.
எதுக்கு இந்த பிறவியை கொடுத்தார் பகவான்? நான் யார் என்பதை அறிவதற்காகத்தான். இறை கலந்த நான் யார் என்பதை எனக்கு உணர்த்தினார் அப்பா. என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை எனக்கு உணர்த்தினார். அது உணர்த்தும் பொழுது எனக்கு வெள்வளை சோறுது. ஏன் சோறணும்? ஏன்னா நான் அற்று போகிறேன். முன்னாடியே சொன்னேன், நான் அற்று போகிறேன், அதனால் என்னிடம் இருப்பது அனைத்தும் அற்று போகிறது. இது வளை அப்படிங்கிறது ஒரு 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 உவமையாக சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒரு அலங்காரமான ஒரு உவமைன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக வளை சோறுவது அப்படிங்கிறது மெலிந்தால் சோறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணும்னு சொன்னால், என்னுடைய அகங்காரமெல்லாம் போச்சு, ஒன்றுமே இல்லை, நான் அழிந்து போனேன், என்னை இறையோடு கலக்க வைத்தார், என் வெள்வளை சோர்கிறது, அது இல்லாமல் போகிறது. என்னுடைய உடல் மீதான என்னுடைய அனைத்து எண்ணங்களும் இல்லாமல் போனது. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் இந்த உடல் மனச்சேர்க்கையே அல்ல, நான் இதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கும் ஆத்மா அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தினார் அப்படிங்கிறத சொல்கிறார். இங்கே உள்ளம் கவர் கள்வன், உள்ளேயே உட்கார்ந்து மறைந்து இருந்து எனக்கு இதையெல்லாம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஊரை பற்றி சொல்கிறார். கரை கலந்த கடியார் பொழில். இந்த ஊர் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த ஊர் ரொம்ப கடினா ரொம்ப அழகான ஆர் பொழில் நீடு உயர் சோலை அப்படின்னு சொன்னால் நிறைய செடி கொடிகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கா. இங்கே நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது. நல்ல இந்த இலைகள் எல்லாம் நல்ல பச்சை பசேல்னு இருக்குது. அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தோட்டம் துறவு இந்த நந்தவனங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அதில் கூட அந்த கதிர் சிந்த பிறை கலந்த அப்படிங்கிற, யாரோட பிறை கலந்த அப்படின்னா அவருடைய மேலே தோணியப்பர் வைத்து கொண்டிருக்கிறாரே அந்த நிலாவின் மதிசூடி, அந்த பிறையினுடைய ஒளியானது இந்த ஊர் முழுவதும் கலந்து இருக்கிறது. நில ஒளியில் இந்த ஊர் தக தக தகன்னு இருக்குது. அப்படியே இருட்டில் இந்த ஊர் அப்படியே மின்னுறதப்பா. இந்த ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு கொடியும் அப்படியே மின்னு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை எனக்கு தந்தார். நாம் புரிஞ்சுக்கணும், இருட்டில் அந்த நிலவின் ஒளியானது மின்னச் செய்தது அப்படிங்கிறத. என்னவோ எனக்கு இதை வெறும் ஒரு உருவகமாக கடந்து போகிறதுக்கு முடியலை. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தோன்றது அப்படின்னு சொன்னால், என்னுடைய அறியாமை போய்விட்டது. அந்த அறியாமை போனதனால் இந்த அறிவினுடைய வெளிச்சங்கள் என்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் இன்னும் சுவையாக சுகமாக இருக்கிறது அப்படின்னு தோன்றது எனக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஊரை பற்றிய வர்ணனையாக அது இருக்குது. ஊர் இப்படி இருக்குது. ஊர் அப்படியே ரொம்ப அழகான ஒரு தோட்டம், நிறைய செடி கொடிகள் எல்லாம் இருக்குது. அதில் ஒரே பச்சை பசேல்னு இருக்குது. பச்சை இரவில் கருத்த மாதிரி தான் தெரியும். அது மேலே அந்த நிலவொளி பாய்ச்சி அப்படியே கதிர் வீச்சாக இருக்கிறது. மிக அழகான காட்சி. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த தோணியப்பர் தான் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் கள்வனாக இருந்து அமர்ந்து கொண்டு எனக்கு மறை கலந்த ஒலியை ஆடலோடு பாடலராகி சொன்னார், என்னை இறை கலக்கச் செய்தார் அப்படின்னு சொல்கிறதாக இந்த பாடலை நாம் புரிந்து கொண்டால் மிகவும் சுவையாக இருக்கிறது அப்படின்னு தோன்றுறது. மேற்கொண்டு அடுத்த பாடலை அடுத்த பதிவில் நாம் அனுபவிக்கலாம். ஹரி ஓம் நமஸ்தே.